பொன்ராஜ் சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே கடிகாரம் இல்லாத காலத்தில் எப்படி இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் எப்பேற்பட்ட அறிவாளிகராக இருந்திருக்கிறார்கள் என்பது உலகத்தின் முதல் அறிவாளி மிகச் சக்தி படைத்தவன் என்பதே எண்ணி வியக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சும்மா வெளியிலேருந்து பார்க்கல அந்த மாதிரி வித்தியாசமாக தெரியும். எப்படின்னா, நம்ம ஒரு டிவியை பொட்டியாக பார்த்து அந்த டிவியில் படம்லாம் தருது அப்படின்ற மாதிரி பார்க்கல ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதனுடைய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத பின்னால் அதை என்ன இருக்குது, எப்படி படம் காமிக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு ஆச்சரியம் வராது. அது மாதிரி அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குச்சியை பகலில் நட்டு வச்சாங்கன்னா, பகல் நேரத்தில் டைம் பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை நட்டு வச்சா அந்த நிழல் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்து அதில் அவச்சாயைன்னு ஒன்று வரும், அதை கழிச்சிட்டு அப்புறம் இத்தனை நாழிகை இத்தனை வினாடி அப்படின்னு சொல்லி கணக்கீடு எடுத்திருக்காங்க பகலில். நைட்டில் எடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விண்மீனை பார்த்து தான் நைட்டில் எடுத்திருக்காங்க. அப்படி டைம் எடுக்கத்தான் அது கடைசியில் ஜோசியமாக வந்துருச்சு.